தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் ஆனையூர் கிராமத்தில் இருக்கிற குடவரையை பார்க்க போயிட்டு இருக்கோம். சங்கரங்கோயிலிருந்து நெற்கட்டான் செவ்வல் போகிற வழியில் ஆனையூர் விளக்கில் வலது பக்கம் திரும்பினா கொஞ்சம் தூரத்தில் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி கோயில் செல்லும் வழி அப்படின்னு இந்த பெயர் பலகை வரும். இந்த இடத்துல இருந்து வலது பக்கமாக இந்த மண்பாதை வழியாக போகணும். 2 வீலரில் வந்தால் கொஞ்சம் கவனமாக மெதுவாக வாங்க. தூரத்தில் தெரியுது பாருங்க, அங்கிருந்து தெரிகிற இந்த இடத்தோட அழகான வியூவை முதல்ல பார்த்துட்டு மொத்த இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். இந்த சின்ன மண்டபத்துக்கு வயசு 200க்கு மேலே இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, மண்டப உத்தரத்தில் இருக்கிற முத்திரையை நம்ம ஏற்கனவே சொக்கம்பட்டி ஐயனார் கோயிலில் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு வித்தியாசம், அங்கே செண்டு இடதுபுறமும் மீன் வலதுபுறமும் இருந்துச்சு. இங்கே அப்படியே மாறி இருக்கு. சொக்கம்பட்டி முத்திரைக்கு கீழே இருந்த கல்வெட்டு 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இங்கேயும் கீழே இருக்கிற மண்டபத்தில் அதே காலகட்டத்தை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று இருக்கு. மண்டபத்தை சுற்றி இந்த மாதிரி குழிகள் இருக்குங்க. எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, எல்லா குழிகளையும் ஒரு நேர்கோட்டால் இணைச்சா ஒரு செவ்வக வடிவம் வருது. எதுக்காக பயன்பட்டுச்சு அப்படின்னு என்னால் யூகிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மண்டபத்துக்கு நேர் கீழே தான் குடவரை இருக்கு. குடவரையை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற சில ஆச்சரியமான விஷயங்களும் இங்கே இருக்கு. அதையும் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இது ஒரு இயற்கை அமைஞ்ச சின்ன தடாகம். பல நூற்றாண்டுகளாக மக்களோட பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் பக்கத்திலே இருக்கிற இந்த குழி. அதோ அந்த மரத்துக்கு பின்னாடி செவ்வகம், வட்டம் மற்றும் சதுர வடிவ அச்சுக்கள், பாறைச்சரிவு முழுக்க இருக்கு. எனக்கு என்னவோ இது இயற்கையாக அமைஞ்ச மாதிரி தோணல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்த பாருங்களேன், கத்தியை வச்சு வெட்டி எடுத்த மாதிரி ஒரு துல்லியமான செவ்வக வடிவம். இதனுடைய பயன்பாடு அல்லது இது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணம் எதுவும் எனக்கோ அல்லது என் கூட வந்த இந்த ஊர்க்கார தம்பிக்கோ தெரியல. உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. வியாழக்கிழமை நம்ம சேனலில் வந்த ஷார்ட்ஸ்லேயும் இப்போது இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயும் சொன்னேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடம் ரொம்பவே அழகானதுங்க. நான் இங்கே வரும்போது உச்சி பொழுது, வெயில் அடித்தாலும் நேரம் போனதே தெரியல. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இடத்த அசுத்தம் பண்ணாமல், இங்கே இருக்கிற எதையும் சிதைக்காமல் பத்திரமா பார்த்துட்டு போங்க. பேசிகிட்டே கீழே வந்தாச்சு, வாங்க கீழே இருக்கிற கல்வெட்டையும் குடவரையும் போய் பார்க்கலாம். இது இருக்கு பாருங்க, பல நூற்றாண்டுகள் பழமையான ஆனையூர் குடவரை. கருவறையில் சதுர வடிவ ஆவுடையோட சிவபெருமான் இருக்காரு. முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் தான் தட்சிணாமூர்த்தி இருக்காரு. பொதுவாக பிற்காலத்து மண்டபங்களில் இப்படி படுக்கை வசத்தில் இருக்கிற சிற்பங்கள் எதை குறிக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக சந்தேகம் இருந்துச்சு. நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் தான் சொன்னார், கோயில் திருப்பணி செஞ்சவங்க இறைவன் முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறத குறிக்கும் அப்படின்னு. உத்தரத்தில் இருக்கிற முத்திரை பாருங்க, மலை மேலே இருந்த மண்டபத்தில் நம்ம பார்த்த அதே முத்திரை. ஆனால் இங்கே முத்திரைக்கு பக்கத்திலேயே ஒரு கல்வெட்டு இருக்கு. இதை தம்பிகள் பார்த்திபன் மற்றும் ஜெயக்குமார் உதவியோட பதிவு செஞ்சோம். இந்த கல்வெட்டில் இருக்கிற வாசகம், கொல்லம் ஆண்டு 976 ரௌத்ரி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஆகந்தியம் காரிதி தொண்டன் புரன் ஆனந்தன் செய்த பணி குருபாதம் துணை மீனாட்சி துணை அப்படின்னு இருக்கு. இதோட அர்த்தம், கிபி 1800ஆம் வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் புரன் ஆனந்தன் அப்படிங்கிறவர் செஞ்ச திருப்பணி. இதிலிருந்து இந்த மண்டபம் 225 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும், மேலே இருக்கிற மண்டபத்தில் இதே முத்திரை இருக்கிறதுனால அதுவும் இதே காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். கல்வெட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான கஜலட்சுமி சிற்பம் இருக்கு. இறுதியாக நம்மளோட குடவரையும் பார்த்துடலாம் வாங்க.
இந்த குடவரையோட மொத்த அமைப்பும் முன்புற முகப்பு பகுதியும் நம்ம செவல்பட்டி குடவரை மாதிரியே இருக்கு. தூண்களில் தெரிகிற வட்டமான சிற்ப வேலைப்பாட மலர் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முகப்போட ஒரு மூலையில் கல் உரல் இருக்கு. எந்த காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. இதோ இங்கே இருக்கிற இந்த வேலைப்பாடை நம்ம செவல்பட்டி குடவரையில் பார்க்க முடியும். ஆனால் மூவரை வென்றான்லையும் சொக்கம்பட்டிலையும் இந்த வேலைப்பாடை பார்க்க முடியல. மூவரை வென்றான்லையும் செவல்பட்டிலையும் இந்த மலர்த்தட்டு சின்னதாகவும் நடுவில் இருக்கிற சிற்பம் பெருசாகவும் இருக்கும். ஆனால் இங்கே நடுவில் இருக்கிற சிற்பத்தை விட மலர்த்தட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. மூவரை வென்றான்லையும் செவல்பட்டிலையும் மலர்த்தட்டுக்கு நடுவில் இருந்த சிங்க சிற்பம் ஒரு பொதுவான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இங்கே சிங்கத்தோட மலர்த்தட்டை பார்க்க முடியல. அதோட இந்த யானையோட கோட்டோவியத்தை பாருங்களேன், பிற்காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் சார் சொன்னாங்க. இதுக்கு நேர் எழுத்த மாதிரி ஒரு முனிவரோட தலைப்பகுதி மட்டும் கோட்டோவியமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த 4 குடவரைகளில் இந்த மாதிரி எங்கேயும் நான் பார்க்கல. மூவரை வென்றான்ல துவாரபாலகர் சிற்பம் கிடையாது. சொக்கம்பட்டியில் துவாரபாலகர்கள் எல்லாமே தர்ஜனி முத்திரையோட ஒரே மாதிரி இருப்பாங்க. முழுமையான அலங்காரங்களோடு இருக்கிற துவாரபாலகர் சிற்பங்களை நான் செவல்பட்டியில் தான் பார்த்தேன். இந்த துவாரபாலகர்கள் செவல்பட்டியில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் உயரம் அதிகம். அதோட பெரிய அளவு ஆபரணங்கள் எதுவுமே இல்லாமல் சிற்பங்கள் கொஞ்சம் ராவாக இருக்குது. சிற்பங்கள் முழுமை பெறாத மாதிரியும் தெரியுது. ஏன்னா இங்கே முகத்தை பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குது அப்படின்னு. நான் போனப்போ இங்கே இருக்கிற கருவறை பூட்டி இருந்துச்சு. ஊர் மக்கள் கிட்ட கேட்டபோது இதுக்கு முன்னாடி சதுர வடிவ ஆவுடையோட ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்ததாகவும் இப்போதான் ருத்ரபாகம் சின்னதாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் சொன்னாங்க. இந்த இடத்த பற்றின முழுமையான தரவுகளை இணையத்தில் என்னாலையும் தேடி எடுக்க முடியல. அதனால் முழுமையான வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரலாற்று ஆர்வலர் திரு முனிராஜ் வானாதிராயர் அவர்கள்கிட்ட உதவி கேட்டேன். அவங்க இங்கே இருக்கிற அதிகப்படியான யானை சின்னங்களை அடிப்படையாக வச்சு இது களப்பிரர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அதை அடிப்படையாக வச்சு இணையத்தில் களப்பிரர் முத்திரை அப்படின்னு தேடினப்ப யானை மற்றும் சமண முனிவர் உருவங்கள் களப்பிரர் காலத்தில் முத்திரைகளாக பயன்பட்டுச்சு அப்படின்னு கிடைச்சது. அதனால் இங்கே இருக்கிற இந்த மாதிரி யானை சின்னங்களும் சமண முனிவரோட கோட்டோவியமும் அதே சந்தேகத்தை எனக்கும் கொடுத்துச்சு. குடவரை தொழில்நுட்பம் பாண்டியர்களோட தான் பல்லவர்களோட தான் ஏற்கனவே நிறைய விவாதங்கள் இருக்குது. இந்த குடவரை இன்னொரு புது கோணத்தை முன்வைக்குது. முழுமையாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி வரலாற்று செய்திகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.